சார்ஜ் இல்லை, அப்பாவுக்கு எப்படி கால் பண்ணுறது? வேற வழியே இல்லை, கேட்டுருவோம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ஃபோனை கொஞ்சம் தர முடியுமா? என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அப்பாவுக்கு கால் பண்ணணும். ஹலோ அண்ணா, எங்கே இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? உங்கள் ஃபோன் எங்க? ஒரு நிமிஷம். சொல்லுங்க. என் அண்ணா வர வரைக்கும் என் கூட கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? சரி வாங்க, வெயிட் பண்ணுறேன். போலாண்ணா. என்னங்க, ஃபோன் வேணுமா? ஐயோ, அது இல்லைங்க. நேற்று கால் பண்ண ஃபோன் கொடுத்தீங்க, அதுவும் இல்லாமல் யாருன்னு தெரியாத பொண்ணுக்காக வெயிட் பண்ண, அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இதில் என்னங்க இருக்குது? என் ஃப்ரெண்டாக இருந்தால் பண்ணியிருக்க மாட்டேன். பரவாயில்ல, விடுங்க. நான் ஆரா. ஹலோ, நீங்கள் நினைக்கிற அந்த ஆரா இல்லை, ஃபுல் நேம் ஆராதனா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆரான்னு கூப்பிடுவாங்க. உங்கள் பேர் சொல்லவே இல்லை. என் பேர் ஜெய். விஜய். ஏன் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. சரி, அண்ணா வந்துட்டாரு, பார்க்கலாம். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, சோகமாக இருந்தான். என்னாச்சு அவனுக்கு? ஏன் சோகமாக இருந்தான்? ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? என்னடி தனியாக பேசிகிட்டு இருக்க லூஸ் மாதிரி? அது இல்லை, நேற்று பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையனை பார்த்தேன். அவன் தான் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ண ஃபோன்லாம் கொடுத்தான். சரி, அதுக்கு என்ன இப்போ? அது இல்லைடி,
நேற்று ஃபோன் பண்ண ஃபோன்லாம் கொடுத்தான்ல, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் வந்துட்டேன். அதான் இன்னைக்கு பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தேன். பரவாயில்லையே, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஏ, சரி சரி, கண்டினியூ. அது இல்லடி, அவன் ஒரு மாதிரி சோகமாக இருந்தான். என்னன்னு கூட கேட்காம வந்துட்டேன். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி படு, நாளைக்கு காலையில் பார்த்து பேசிக்கலாம். சரி, அவன் பேர் என்ன? ஜெய். நல்ல பேர். சரி நீ படு, மார்னிங் பார்த்துக்கலாம். ம், சரி. ஆரா, ஹே ஜெய். வாங்க உட்காருங்க. உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்கடா. இல்லை, நேற்று கூப்பிடுறது கூட கேட்காம அப்படி என்ன யோசனை சாருக்கு? அது ஒன்றும் இல்லை, ஒர்க் டென்ஷன். என்ன டென்ஷன்? மேனேஜர் ப்ராஜெக்ட் கொடுத்தாரு, அது கம்ப்ளீட் ஆகலை. அட என்ன மேன், இதுக்கா இவ்வளோ டிப்ரெஸ்டாக இருந்த? நான் கூட வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு நினச்சேன். அது வேலை போயிடுச்சா? சும்மா சொன்னேன். வேலைன்னா அப்படி தான் இருக்கும், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு அந்த வேலை கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. அப்புறம் சாருக்கு என்ன வேலை தான் பிடிக்கும்? சினிமா டைரக்டர் ஆகணும், அதுதான் எனக்கு ஆசை. அட, படம் பண்ண எங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுப்பீங்களா? என்னங்க இப்படி கேட்டீங்க? நீங்கள் என் ஃப்ரெண்டு, உங்களுக்கு எல்லாமே. ஆஹா. அப்புறம் என்னடா, ட்ரை பண்ண வேண்டியதானே? ட்ரை பண்ணாமலாம் இல்லைங்க. ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்க மாட்றாங்க. அப்படியே கிடைச்சாலும் கதை நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஓ, இதை தவிர வேற எதுவும் வழி இல்லையா? இருக்குது. இந்த கதையை அப்படியே ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலான்னு இருக்கேன். ஹே சூப்பர்ரா, அப்புறம் என்ன, எடுத்து பண்ண வேண்டியதானே? அதுலேயும் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. சூப்பர், அதில் என்ன சிக்கல்? கேமரா வேணுமே. ஏன் உன்கிட்ட கேமரா இல்லையா? அப்புறம் சேலரி வரும்ல, அதை என்ன பண்ணுவ? அதுவா, ரூமு ரெண்ட்டு அப்புறம் சாப்பாட்டுக்கு போக மீதி வீட்டுக்கு அனுப்பிடுவேன். ஓ சரி விடு. அப்போ உங்ககிட்ட கேமரா இருந்தால் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துடுவியா? கண்டிப்பாங்க, ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. கேமரா இருந்தால் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஹலோ. ஆ, என்ன? ஒன்றும் இல்லை, அப்படியே நான் கொஞ்சம் நடந்துகிட்டே பேசலாமா? ஏன் உங்கள் அண்ணன் வரலையா? இல்லை, அண்ணா வண்டி சர்வீஸ் கொடுத்துருக்காரு, வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி வாங்க போகலாம். நீங்கள் எங்கே போகணும்? நான் இங்கே தான் பாலத்துக்கிட்ட. நீ எங்கே போகணும்? நீங்கள் போகிற வழி தாங்க. அப்போ ஓகே, நான் சேஃபாக பயம் இல்லாமல் வீட்டுக்கு போயிடலாம். ஆமாம் ஆமாம், சரி வாங்க போகலாம். நீ தப்பாக நினைக்கலன்னா ஒன்று சொல்லலாமா? கேளுங்க. முதல்ல நீங்கள் வாங்கன்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்து. ஏன்? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் கூப்பிடுவியா என்ன? ஹே, என்ன சைலண்ட் ஆயிட்ட? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி அந்த அளவுக்கு யாரும் இல்லைங்க. அது இந்த அளவுக்கு உரிமையோட கூப்பிட யாரும் இல்லை. ஹே சி, நிறுத்து, பூமர் மாதிரி பேசிக்கிட்டு. அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? சரிங்க. ஐயோ ஏன்? அது யாரா பார்த்து வா. ஜெய், என் வீடு வந்துருச்சு, நீயும் பார்த்து சேஃபாக வீட்டுக்கு போ. நான் ஒன்றும் குழந்தை இல்லை மேடம். ஹே, சொன்னால் சரின்னு சொல்லணும். சரிங்க. குட். சரி பார்த்து போயிட்டு வா, நாளைக்கு பார்க்கலாம். தான் ஓகே.
தம்பி உன்னை மேனேஜர் கூப்பிட்றாருப்பா. இப்போ போங்க. அவனுக்கு என்ன ஹலோ டைரக்டர் சார். வாரா எப்போ வந்த? நான் இப்போ தான் வந்தேன். அப்படி என்ன யோசனை சாருக்கு நான் வந்தது கூட தெரியாம? அது ஒன்றும் இல்லை விடு. ஏய் நீ இப்போ சொல்ல போறியா இல்லையா? ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, எரர் ஆயிடுச்சு எல்லாமே. ஹெச்ஆர் திட்டி அனுப்பிட்டாரு. நான் சொல்றேன், இனி நீ அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணாத. அப்புறம் இன்னும் உங்கள் அப்பா கம்பெனியில் வேலை வாங்கி தர போறியா என்ன? காமெடி பண்றியா? வேற இந்த வேலையை விட்டால் ரோட்டில் தான் நிற்கணும். சரி நீ கேமரா வாங்கணும்னு சொன்னல, எவ்வளோ வரும்? 20 to 30 வருமே. புதுசா? இல்லை, செகண்ட் ஹேண்டு. சரி வா போலாம். எங்கே? என் மாமியார் வீட்டுக்கு. இப்போ நீ விளையாடுறியா என்ன? எங்கே போகிறேன்னு சொல்லு. கேமரா வாங்க தான். காமெடி பண்ணாத, உட்கார். டேய் உண்மையாவே கேமரா வாங்க தான் போறேன், வா. ஹலோ மேடம், இங்கே பாருங்க, என்கிட்ட கொஞ்சம் கூட காசு இல்லை. இங்க பாரு, நான் உன்கிட்ட காசு இருக்கா இல்லையான்லாம் கேட்கல, நான் வாங்கி தரேன் வான்னு தான் கூப்பிட்டேன். இல்லை, என்னால் உனக்கே தேவையில்லாத சிரமம். எனக்கு ஒரு இதுவும் இல்லை, சரியா? நீ வா போலாம். ஹலோ ஈரணி மேடம், என்ன அமைதியாக வரீங்க? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, தலைவலிக்குது. என்ன திடீர்னு? திடீர்னு தான் வரும், அது என்ன சொல்லிட்டா வரும்? சரி விடு, கோவப்படாத. ம். என்னடி வந்ததுலேருந்து ஒரே யோசனையாக இருக்கு, என்னாச்சு? ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்கு. அதுதான் என்னாச்சு? இன்னைக்கு ஜெய்கிட்ட ஒரு கொஷின் கேட்டேன், அதுல இருந்து என்னன்னு தெரியல, அப்படிதான் இருக்கு. அப்படி என்ன கொஷின் கேட்ட? கேமரா வாங்கினது ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எதை எடுப்பேன்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னா? அதை இப்போ சொல்கிறத விட எடுக்கும் போது பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டான். சரிடி, அதுக்கு என்ன இப்போ? அதான் தெரியல. ஓஹோ, அப்படி போகுதா கதை. சரி நீ படு, மார்னிங் பார்த்துக்கலாம். சொல்ல மறந்துட்டேன் பாரு, நாளைக்கு ஜெய் கூட வெளில போகிறேன். என்ன மேடம் ஒரே அவுட்டிங்கா? ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படி, நான் தூங்குறேன். சரி சரி, என்னமோ பண்ணுற வீடு, பார்த்துக்கலாம். எங்கம்மா போகணும்? ஆனால் எலம்பில் 2. நம்ம அங்கே போக தேவையில்லையே. எனக்கு தெரியும். இந்தாம்மா. அங்கே எதுக்கு போகிறோம்? உன்னை பேசாமல் வர சொன்னேன். இந்த ஊர்லேயே இதுதான் ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்கே நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க, உனக்கு தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க கேட்போம். ஆமாம், இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கியா? இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். போகலாமா? இந்த பக்கம் இத்தனை தடவை கோயிலுக்கு வந்திருக்கீங்க, சுத்த கூட தெரியல. मूले तत्र स्थितो ब्रह्मा मध्ये मातृगणाः स्मृताः।
போலாமா? ஹலோ சார், எனக்கு யார் வச்சு விடுறது? ஏன் நீயே வச்சுக்கோ. கையில் பாரு. ஓ சாரி, பார்க்கல. போலாமா? போகலாம். உனக்கு வண்டி ஓட்ட தெரியும்ல? தெரியுமே. ஒன்றும் இல்லை, சும்மா தான். அண்ணா வண்டி எடுத்துக்கிறேன், பேலன்ஸ் அமௌண்ட் அப்பா வந்து கொடுத்துருவாரு. சரி வா போலாம். அக்கா கேமரா பார்க்கணும். கேமராவா? என்ன மாடல் பார்க்குறீங்க? புது மாடல் இருந்தால் காமிங்கக்கா. புது மாடலாக ஸ்டாக் இருக்குது, பார்க்குறீங்களா? இந்த மாடல் நல்லா இருக்கு, பார்க்குறீங்களா? எவ்வளோக்கா? 30,000. ஓ, உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே, நீ பாரு. ஓகே, பேக் பண்ணிடுங்கக்கா. பில் போட்டுக்கலாமா? போட்டுருங்க. காசு இருக்கா? நேம் சொல்லுங்க. ஆராதனா. கேஷா ஃபோன்பேவா? யூபிஐக்கா. ஃபோன்பேவா? இதில் பண்ணுங்க. ஓகே. அமௌண்ட் எவ்வளோக்கா? 30,000. அனுப்பிட்டேங்க்கா. ஓகேம்மா. பென். இந்தாங்க. தேங்க்ஸ்க்கா. இந்தா. ஐயோ, சும்மா சொன்னவா? சரி போலாமா? நான் சொல்றேன், நீ வா. ஹே, நீ எடுக்கிற ஃபர்ஸ்ட் போட்டோ ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும்னு சொன்னல, அதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஹே, அங்க பாரு, ஸ்டீல் பிளான்ட். இது சித்தர் கோயில் மலை தானே? இந்த வியூ சூப்பரா இருக்குல்ல, இதை கேப்சர் பண்ணு. என்னடா நான் இருக்கேன்னு கூச்சப்படியா என்ன? நான் வேணா கண்ண முடிக்கவா? நீ எடுத்துட்டு காட்டு. எடுத்தாச்சா?